அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்க்க உள்ள காணொளி திருவண்ணாமலை பற்றி தான் பார்க்க உள்ளோம். திருவண்ணாமலை என்றாலே முத்தி. திருவருளில் பிறக்க வேண்டும், காசியில் இறக்க வேண்டும். திருவண்ணாமலை என்றாலே முத்தி என்பது பலர்களின் வாக்காகும். திருவண்ணாமலையை பற்றி பேசினால் யோகிகளும் ரிஷிகளும் பஞ்சமே இல்லை. அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நிறைந்த பூமி திருவண்ணாமலை. பல அதிசயங்கள் இருக்கிறது. அதே போல இன்னும் அதிகமாக நிறைய சித்தர்களும் வாழ்கிறார்கள். திருவண்ணாமலையில் இன்னும் பல சித்தர்கள் மனித ரூபத்தில் வாழ்கிறார்கள். நாம் கண்கூடாக பார்க்கிறோம். திருவண்ணாமலை என்றாலே சித்தர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் பஞ்சமே இல்லை. அனைவரும் கிரிவலம் செல்வார்கள். பலவிதமான விசேஷங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஆனால் நாம் கிரிவலத்தை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் இது அனைவருக்கும் தெரிந்ததாகும். இதை அக்னிஸ்தலம் என்று கூட கூறுவார்கள். இந்த அக்னிஸ்தலத்திற்கும் நாம் செல்லப்போகும் சித்தருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த சித்தரை நீங்கள் வணங்காமல் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றால் முழுமையாக நீங்கள் நினைத்த காரியம் நிவர்த்தி ஆகாது. நீங்கள் இந்திரலிங்கம், சந்திரலிங்கம், வாயுலிங்கம், யமலிங்கம் போன்ற அனைத்து லிங்கங்களையும் வணங்குவதற்காக கிரிவலம் செல்வீர்கள். அது சரிதான். ஆனாலும் கூட நெருப்புக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சித்தரை தான் நெருப்புக்கு அதிபதி, அக்னிக்கு அதிபதி. அக்னி ஸ்தலத்தில் தான் சிவன் இருக்கிறார். அக்னி ஸ்தலத்திலேயே அக்னிக்கு அதிபதியான இவரின் ஜீவசமாதி இருக்கிறது. இந்த ஜீவசமாதிக்கும் அக்னி ஸ்தலத்திற்கும் அண்ணாமலையாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புண்டு. எனவே அவரை பார்த்தால் இவரையும் பார்க்க வேண்டிய ரகசியம் இருக்கு. சரி, யார் அந்த சித்தர், எங்கே இருக்கிறார் என்றால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பாதையில் இந்த சித்தரின் ஜீவசமாதி இருக்கிறது. இந்த சித்தரின் பெயர் துர்வாசக முனிவர். துர்வாசக முனிவர் ஆவார். நீங்கள் கிரிவல பாதையில் செல்லும் போதே துர்வாசக முனிவர் என்று ஜீவசமாதி உள்ளது. இது மிக சிறிய ஜீவசமாதியாகும். மிகவும் சக்தி படைத்தவராக இருப்பார். இந்த சித்தர் தான் நெருப்புக்கு அதிபதி ஆவார், அக்னிக்கு அதிபதி ஆவார். நெருப்பு என்றாலே துர்வாசக முனிவர்தான். துர்வாசக முனிவருடைய நெருப்பு பிளம்புதான் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நெருப்புமே துர்வாசக முனிவர்தான். அதாவது பஞ்சபூதங்களில் நெருப்பு ஸ்தலம். மலையை வந்து நெருப்பாக பிளம்பாக பிடிப்பதற்கும் காரணம் ஈஸ்வரன் தான். நெருப்பாக இருக்கும் ஈஸ்வரனுக்கும் நெருப்புக்கு அதிபதியான சித்தருக்கும் இருவரும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவரையும் தரிசனம் செய்வதே நமக்கு சிறந்ததாகும். நீங்கள் கிரிவலம் பாதையில் தரிசனம் செய்யும்போது இவரையும் தரிசனம் செய்ய வேண்டும், அண்ணாமலையாரையும் தரிசனம் செய்ய வேண்டும். எனவே அண்ணாமலையாரும் துர்வாசக முனிவரும் வணங்கினால் மிக மிக யோகமாக இருக்கும். திருவண்ணாமலைக்கு வாருங்கள், சிவன் அருளை பெறுங்கள். முக்கிய வேண்டுகோள்: நீங்கள் திருவண்ணாமலை சுற்றி பார்ப்பதற்கு கார் வசதி வேண்டுமென்றாலும், இல்லை திருவண்ணாமலையில் உள்ள சிவனின் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேணும்னாலும் என்றாலோ, வெளியூராக இருந்தாலும் சரி, வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். எனவே நாம் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.